நான் வந்துட்டு இன்றைக்கி கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு இந்த தண்டுக்கீரையை சாப்பிட்லாமா இல்லை சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக இந்த தண்டுக்கீரை வந்து சாப்பிட்லாம். இந்த தண்டுக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கும். இதில் வந்துட்டு 400 மில்லிகிராம் வந்துட்டு கால்சியம் வந்து இருக்குது. இந்த 400 மில்லிகிராம் கால்சியம் வந்துட்டு முருங்கைக்கீரையிலையும் வெந்தயக்கீரையிலையுமே இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக இந்த தண்டுக்கீரையில் இருக்குது. சரி, ஓகே. இந்த தண்டுக்கீரை வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுமான்னு கேட்டிங்களா? கிடையாது. குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, கர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுமே இது வந்து வாரத்தில் 5 நாள் நம்ம வந்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும் போது நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் எல்லாமே வெளியேறி நம்ம கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்திடும். அப்படி சுத்தப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்துட்டு சீக்கிரமே தங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கர்ப்பப்பை இருக்கக்கூடிய எல்லா வகையான தொடர்பான குறைகளுமே இந்த கீரை சாப்பிட நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடும். பிரச்சனை வந்து தீர்ந்துடும். சரி, ஓகே. இதில் வந்துட்டு அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு கன்சீவாக இருக்கும்போது மலச்சிக்கல் வந்து ஏற்படுத்தும் இல்லையா, அந்த மலச்சிக்கலையும் குணப்படுத்துதுன்னா இந்த தண்டுக்கீரை தான். அப்புறம் மூல நோய் வரும் இல்லையா, நம்ம கன்சீவாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மூல நோய் வந்துட்டு வரத்துக்கான, அதாவது பாத்ரூம் வந்து ரொம்ப டைட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி போகும்போது மூல நோய் வந்து ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே வந்துட்டு இந்த தண்டுக்கீரையானது வந்துட்டு குறைக்குது. சரி, ஓகே. தண்டுக்கீரை வந்துட்டு கன்சீவாக இருக்கிற பெண்கள் வந்துட்டு இன்னொரு மெத்தட்லையும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப்பு தண்டுக்கீரை எடுத்து அதோட சாறை மட்டும் எடுத்து ஒரு தேக்கரண்டி தேனோட சேர்த்து டெய்லியும் குடிச்சிட்டு வர, டெய்லினா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வர அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மகப்பேறு அதாவது பிரசவங்கிறது ரொம்ப எளிமையாக நடக்கும். குடல் புண்ணெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த குடல் புண் சரி, ஓகே. கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இந்த கீரை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல, நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். யாருக்கு அதிகமாக அதை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் இருக்கிறவங்க, குடல் புண் இருக்கிறவங்க எல்லாமே இதை வந்து சாப்பிட்லாம். அதிகமாக மூட்டு வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் நமக்கு ரத்த சோகைங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்டுக்கீரை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை வந்துட்டு அதிகப்படுத்துறது இந்த தண்டுக்கீரை தான். ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்மளையே குறைவாக கொண்டுட்டு வர்றது இந்த தண்டுக்கீரை தான். நம்ம ரொம்ப ஏஜிங்காக இருக்கோம், நம்ம சீக்கிரம் இளமையாக ஆகணும், நம்ம முகம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களாக இருக்க மாட்டாங்க, இளமையாக தான் அதாவது வயசு கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்க கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்கும். அவங்களாம் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் யங்காக இருக்கிற மாதிரி லுக் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எடை வந்து குறைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே இது வந்து பயனுள்ளதாகவே இருக்கும். ஓகே. இந்த தண்டுக்கீரை வந்து எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து கீரையெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி தான் சாப்பிட்ணும். எல்லா வகையான கீரையுமே நம்ம சாப்பிட்லாம். மெயினாக சொல்லணும், தண்டுக்கீரை ரொம்ப குளிர்ச்சியானது. வெயில் காலத்தில், இப்போ வெயில் காலம் தான் நடந்துகிட்ருக்கு, எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் வந்துட்டு கீரை வந்துட்டு நீங்கள் எப்பயுமே தயிரோடு கலந்து மட்டும் சாப்பிட்றவே கூடாது. எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் நீங்கள் தயிரோடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும், சீக்கிரமாக நமக்கு டைஜன் ஆகாது. அதுவும் சொல்லப்போனால் கர்ப்ப காலத்தில் சுத்தமாக வந்துட்டு டைஜன் ஆகாது. தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு தயிரோட கீரை வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.